கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய செய்தியின் தியான பகுதி எலியாவை போஷித்த தேவன் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை நினைவுகூரப் போகிறோம். இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கும். தேவன் எலியாவை, தம்முடைய மனுஷனாகிய எலியாவை எவ்விதமாக போஷித்தார் என்பதை நாம் அந்த பகுதிகளுக்குள்ளாக சென்று நாம் தியானித்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தேவன் அவனை, தேவதாசனாகிய எலியாவை அபரீதமாக வழிநடத்தி கொண்டதை காண முடியும். எலியாவை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் தான் அவ்விதமாக தேவன் வழிநடத்தி கொண்ட வல்லவராக இருக்கிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் அனைத்தும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எலியாவை போஷித்த தேவன். ஒரு நேரம் எலியா பார்த்து சொல்றாரு, நீ யோர்தானுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற கேரி ஆற்றங்கரையில் இரு, அங்கு உனக்கு போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன்றாரு. கேரி தாற்றிலே ஓடுகிற தண்ணீர் இருக்கும் வரைக்கும், கேரி தாற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் எலியா அங்கே இருந்து அவன் தேவன் அருளுகிற ஆகாரத்தை அங்கே புசிக்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட காலம். சாரிபாத் ஊர் விதவியின் வீட்டிலே அது ஒரு நேரம் அவனுக்கு உணவை புசிக்கும் நேரம் உண்டாயிருந்தது. அது மாத்திரமா, சூரை செடியின் கீழ் 2 தடவை கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தட்டி எழுப்பி உணவை கொடுத்தார். ஆக நாம் இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எலியா உணவை ஆங்காங்கிருந்து பெறுகிறான். எந்த ஒரு இடமும் நிரந்தரமானது என்பதை தேவன் அவனுக்கு அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இது நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி தியானித்த போது, ஆவியானவர் எனக்கு இதை ஆழங்களை எடுத்து வெளிப்படுத்தின போது என் உள்ளம் அதிக பரவசம் அடைந்தது. நான் சிறு வயதிலிருந்தே ஸ்தாபனத்திலே வளர்க்கப்பட்டவன். அங்கும் எனக்கு ஆகாரம் கிடைத்தது. ஆனால் அந்த ஆகாரத்தோடு நான் அங்கே நின்று விடவில்லை. அதன் பிற்பாடு வெளியே வந்து எந்த ஒரு இடத்திலும் நான் அங்கே இணைக்கப்படவில்லை, பிணைக்கப்படவில்லை. தேவன் என்னை வழிநடத்தி கொண்டே வந்தார். அங்கும் எனக்கு ஆகாரம் கிடைத்தது. அதையும் தாண்டி தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் காலத்துக்கேற்றவாறு வழிநடத்தினார். ஒரு சூரை செடியின் கீழ், ஒரு கேரி ஆற்றங்கரையில், சாரிபாத்தூர் விதவை வீட்டில், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எலியாவை போஷித்த தேவன் அடியனையும் இந்த நாட்களிலே ஏறத்தாழ 30 வருஷம், ஏறத்தாழ ஒரு 50 வருஷங்களுக்கு மேலாக, 55 வருஷங்களாக என்னை போஷித்து வழிநடத்தி வருகிறார். நன்றாக கவனிக்கணும். உங்களை என்னையும் நாம் தேவன் வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். சூரை செடியின் கீழ் உணவு கிடைக்கிறது என்று எலியா அங்கே தங்கிவிட்டால் அவன் செய்ய போறிய காரியத்தை அவன் எவ்விதம் செய்து முடிக்க முடியும்? கேரி ஆற்றங்கரையில் அங்கே எலியா தங்கிவிட்டால் அங்கே அவனுக்கு ஆகாரம் கிடைக்குமா? ஆற்றில் நீர் இருக்கும் வரைக்கும் தான் ஆகாரம். சூரை செடியின் கீழ் கர்த்தருடைய தூதன் 2 முறை அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அவன் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அவன் சாதிக்க வேண்டிய சாதனைகள் ஏராளம் இருக்கிறது. அவன் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அது நீங்கள் அதன் பிற்பாடு பகுதியை தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். சூரை செடியின் கீழ் அவன் தங்கிவிட்டால் நிச்சயமாக அவன் செய்ய வேண்டிய சாதனைகளை நிறைவேற்றி முடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாகத்தான். கேரி ஆற்றங்கரையில் ஆகாரம் கிடைக்கிறது.
சூறை செடியின் கீழ் ஆகாரம் கிடைக்கிறது. சாரிபாத் ஒரு விதவியின் வீட்டில் ஆகாரம் கிடைக்கிறது. அங்கே கூடாரம் போட்டு தங்கிவிட முடியுமா? கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய்க்க வேண்டே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே சவுலை எடுத்துக்கொள்வோம். கமாலியின் பாதத்திலே கல்வி கற்றவன், பலமுறை கல்வி கற்றவன். அவன் நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்திருந்தான். ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் அதை மனுஷனால் கற்றதும் இல்லை, அதை எந்த இதாலும் அவன் கற்றதும் இல்லை என்று சொல்கிறார். மாம்சம் இரத்தம் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை, அவன் அதை மனுஷனால் கற்றதில்லை என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்திருந்த சவுல், கமாலியின் பாதத்திலே கற்ற சவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நன்றா புரிஞ்சுங்க. நியாயப்பிரமாணத்தினால் அநேக காரியங்களை அறிந்து கொண்டான். நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாக முடியாது. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்பினால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்து போவான். அதை நன்கு அறிந்திருந்தான் சவுல். அதன் பிற்படுதான் அவன் தமர்க்கு செல் வழியிலே அவன் சந்தித்து அதுக்கப்புறம் பவுலாக அவன் இருக்கிறான். அப்போ நியாயப்பிரமாணத்திலே ஒருவன் நீதிமானாக வேண்டும் என்று விரும்பினால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்து போகிறான். நியாயப்பிரமாணம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனுஷர்களை வழிநடத்துறது, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தாரை வழிநடத்துறது, 12 கோத்திரங்களையும் வழிநடத்துறது உண்மை. இது யதார்த்தமான உண்மை. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், கேரித்தாற்றங்கரை நிரந்தரமான இடம் கிடையாது. அது அந்த நேரம், அந்த ஆகாரம் அங்கே. அதே போல தான் நியாயப்பிரமாணத்தின் கீழாக அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். அதனால இஸ்ரேலர்கள் அவரை காண தவறிவிடுகிறார். இஸ்ரேல் அந்த அந்த இடத்துல நிலை நிற்கிறார்கள். சூரிய செடியின் கீழ் ஆகாரம் கிடைக்குன்னா சூரிய செடியில் படுத்திருக்க முடியுமா? சூரிய செடியின் ஆகாரம் கிடைச்சதுனால நீ என் கூடாரத்தில் கீழே இருந்து ஆகாரம் புசிக்கிறதுனால என் கீழே இருந்து நீங்கள் இந்த இதை இங்கே இருன்னு சொல்லி அந்த சூரிய செடி சொல்ல முடியாது. சூரிய செடி ஆகாரம் கீழே ஆகாரம் கிடைச்சது உண்மை. சூரிய செடியின் கீழாக கர்த்தருடைய தூதனார் அவனுக்கு ஆகாரம் கொடுத்த உண்மை. இதை மறுக்கவே முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. சாரிபாத் வீட்டின் ஒரு விதவியின் வீட்டில் ஆகாரம் கிடைத்த உண்மை, இது யாராலும் மறுக்க முடியாது. தேவன் உங்களை எவ்விதமாக வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சூரிய செடியின் கீழ் ஆகாரம் சாப்பிட்டு விட்டு அவன் வெகு தூரம் நடந்து சென்று எத்தனை நாட்கள் பயணம் நடந்து சென்றான், அது பிறப்பு அவன் செய்த சாதனைகள் என்ன, அதை நீங்கள் பாருங்கள். அந்த பகுதி சென்று கர்த்தருடைய ஆவியான் உங்களை வழிநடத்தி அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தேவ ஆவியான எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு சில விஷயங்களை மாற்றம் நான் பதிவிடுகிறேன். பைபிளிலே நாம் வாய்விட்டு சொல்ல வேண்டுமானால் கணக்கு, அதாவது அன்கவுண்டபிள், எண்ணவே முடியாத காரியங்கள் இருக்கிறது. அதை அவ்வப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு சில பதிவுகளை மாத்திரம் உங்கள் முன் வைக்கிறேன். அது உங்களை ஏதோ ஒரு கட்டத்திற்கு வழிநடத்துவதற்கு வசதியாக இருக்கும். உங்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பயண தூரம் வழிநடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும், அவ்வளோதான். மீதி நீங்கள் தான் அதை பயணம் செய்ய வேண்டும். நீ எந்த இடத்தில் ஆகாரம் புசிக்கிறாய், உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அடுத்த நகர்வு, நீ செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? ஒரு இடத்திலேயே நீ அங்கே தேங்கி விடுகிறாயா? ஆகாரம் கிடைக்கிறது என்று சொல்லி அதன் பிற்பாடு அங்கே ஆகாரம் இருக்குமா? எல்லாம் சிந்திக்க வேண்டும். கேரித்தாற்றங்கரையில் எப்போதும் அவனுக்கு தண்ணீர் கிடைக்காது. சூறை செடியின் கீழ் எப்போதும் அவனுக்கு ஆகாரம் கிடைக்காது. இந்த வார்த்தையை இதோடு முடிவு கொண்டிருக்கிறேன். இதை தேவைக்கு அதிகமாக நான் இந்த பேச விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த குறுஞ்செய்தியிலிருந்து ஏராளமான காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏராளமான காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கணும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.